அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிக்கு ஒரு பேமெண்ட் பண்ணணும். எவ்வளோ பணம்? 5 lakhs. அவங்கெல்லாம் வேற ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிருக்காங்கன்னு தான் எனக்கு தோணுது. அனுவும் லட்சுமியும் அடிக்கடி எங்கேயாவது காணாம போயிடுறாங்க. உங்க வீட்டு வறுமையை போக்குறதுக்கு என் ஆபீஸா கிடைச்சதா? இத பாருங்க, எங்களுக்கு எந்த காலத்திலயும் அடுத்தவங்க காசுல, அதுவும் திருட்டு காசுல வாழ்ற எண்ணம் கிடையாது. அப்ப எதுக்கு எடுத்தீங்க? நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க, இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரீங்க? நீதானா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? உன்னால கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? உனக்கு ஒரு காரை கொடுத்து அதுக்கு பெட்ரோலு, துணைக்கு ஒரு கான்ஸ்டபிள் வேற, தண்டத்துக்கு உனக்கு சம்பளம் வேற கொடுக்குறாங்க. நீ என்னடானா ரோட் சைடு ரோமியோ மாதிரி எப்ப பார்த்தாலும் எங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? ஷோ, ஏதோ வேலை இருந்து போய் பாருப்போ. ஏய், நான் இந்த சிட்டியோட டிஐஜி. ஆமா, நீ தான் சொல்லிக்கிட்டு தெரியணும். ஒருத்தரும் நம்ப மாட்டாங்க. சிட்டில காணாம போன 3 பொண்ணுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு வக்கல்ல. நீ எல்லாம் ஏய், ரொம்ப பேசுற. நீ தான் என்ன திரும்ப திரும்ப பேச வைக்கிற. தெரியும்டி, நீ எந்த திமிர்ல பேசுறன்னு எனக்கு தெரியும். எப்பவோ ஒரு முறை நீ ஜெயிச்சிட்டங்கிறதுக்காக நீ இப்பவும் ஜெயிப்பன்னு நினைக்கிறல? நீ அப்பவும் தப்பு பண்ண, இப்பவும் தப்பு பண்ற. அப்புறம் நான் ஜெயிக்காம என்ன பண்ணுவேன்? இந்த முறை தப்பு பண்ணது இவதான். இவளுக்கு சப்போர்ட் பண்றது நீ. குற்றம் செஞ்சவங்களை விட குற்றத்துக்கு துணையா இருக்கவங்களுக்கு தான் தண்டனை அதிகம். நாங்க குத்தம் செஞ்சோம். சரி, அப்படி என்ன குத்தம் செஞ்சா இவ? இவ என்ன குற்றம் பண்ணான்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே. அப்போ நிஜமாவே உனக்கு தெரியாது. தெரியவே தெரியாது. நீ தான் முன்னாடி வந்து குத்தம் குத்தம்ங்கற. நிஜமாவே தெரியாது. ஓ, அப்ப அந்த குற்றத்துக்கு நீ துணை போகல. கற்பனைலாம் காட்சி ஆகாது. உனக்கு உன் அக்கா பையன் மேல ரொம்ப பாசம் இருக்கு. அவன் காணாம போனானா எங்கேயாவது போய் தேடு, இல்ல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அவங்க கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு ரோட்ல வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் நீ குற்றவாளிங்கிற பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இத பார், உன் கிண்டல், கேலி, சிரிப்பு, இழிப்புக்கெல்லாம் முடிவு வந்தாச்சு. இவளுக்கு எதிரா ஸ்ட்ராங்கா ஒரே ஒரு ஆதாரம் கிடைச்சா போதும். உங்க கதையே முடிஞ்சிடும். இருந்ததானே கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஆனா கிடைக்கல. தேடிக்கிட்டு இருக்கேன். நீ தேடினாலும் கிடைக்காது, ஓடினாலும் கிடைக்காது. கிடைக்காதுல்ல? கிடைக்காது. அப்ப அந்த ஸ்கூட்டி மேட்டர்லயே மாட்டி இருக்க வேண்டியவ நீ இவ்வளவு உஷார் பண்ணி ஒரு அலிபிய கிரியேட் பண்ணிட்ட. போலீஸ்ட மட்டும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருந்திருந்தீங்க, இந்நேரம் இவ்வளவும் நீயும் கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீ தான் அலிபியை கிரியேட் பண்ண பாக்குற. புவி காணாம போன கேஸ்ல உன்னால எந்த ஆதாரத்தையும் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு உனக்கு இருக்கிற பழைய பகையை வச்சு இன்டைரக்டா எங்களை மாட்டி விட பாக்குற. பழைய பகைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ இவளுக்கும் இந்த கேஸுக்கும் கூட தான் எந்த சம்பந்தமும் இல்ல. எதுக்கு இவளை மாட்டி விட பாக்குற? சில நேரத்துல உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இந்த பதவியை வச்சுக்கிட்டு உன்னால ஒரு கேஸ கூட சால்வ் பண்ண முடியலையாமே. மத்த கேஸ்னா பணம் வாங்கிட்டு ஒதுங்கி இருப்பேன்னு நினைச்சாலும் இந்த கேஸ்ல அப்படி நினைக்க முடியல. ஏன்னா இது உன்னோட சொந்த அக்கா பையனோட கேஸ். இதுல எப்படி நீ பணம் வாங்குவ? ஓவரால் கூட்டி கழிச்சு பார்த்தா நீ அன்ஃபிட்டன் தான் தெரியுது. பேசாம இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் கட்டிட்டு எங்கயாவது செக்யூரிட்டி வேலைக்கு போலாமே. லக்ஷ்மி, நீ எவ்வளவு வேணாலும் இருந்துட்டு போ. ஆனா இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. கூடிய சீக்கிரம் உன்னையும் இவளையும் கூண்டுக்குள்ள ஏத்தி காட்டுறேன். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போக தயங்க மாட்டேன். ஒருவேளை நான் இதுல தோத்துட்டா நீ கிண்டலா சொன்னல இப்போ வாட்ச்மேன் வேலை அத பாக்குறேன். அப்போ எங்க மாமனார் அவரோட வேலையை ரிசைன் பண்ண சொல்லவா? போயா, ஏதாவது ஆதாரம் இருந்து தேடி எடுத்துட்டு வா. அதை விட்டுட்டு ரோட்ல போற பொம்பளைங்க நிக்க வச்சு பேசிக்கிட்டு போ. வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. வாடி.
அவன்கிட்ட போய் இப்படி பேசுற? அவன் டிஐஜி. இது பாரானு, நம்ம பயந்துன்னு வச்சுக்கோ, அவன் கண்டுபிடிச்சிருவான். நீ பேசாம வா. இது பாருங்க, நீங்க வச்சீங்களோ வைக்கலையோ, எடுத்தீங்களோ எடுக்கலையோ, என்கிட்ட பாக்கலங்கண்ணா. அன்னைக்கு அப்படித்தான் 1000 ரூபாயை காணோன்னு என் மேல திருட்டு பழி போட்டேன். அப்புறம் அந்த பணம் உன் பாக்கெட்லயே இருந்துச்சு. தப்பு வச்சு, ரொம்ப தப்பு. நீ ரொம்ப தப்பா நடந்துக்கிற. நான் என்னமோ அந்த பணத்தை என் வீட்டுக்கு எடுத்துட்டு போன மாதிரி சொல்றீங்க. ஆமா, எடுத்து தான் போயிருக்கீங்க. உங்க வீட்டு வறுமையை போக்குறதுக்கு என் ஆபீஸா கிடைச்சதா? சக்தி தண்ணி அடிச்சு. டேய் சக்தி, டேய் சக்தி, என்னடா இது? என்னடா இது? அண்ணா, இன்னைக்கு தானே முதல் தடவை. உனக்கு என்னடா பிரச்சனை? அட, நான் பணத்தை திருடிட்டேன்னு அதானே அந்த அனுவோட அப்பா மங்கூஸ் மண்டைய என்ன கேவலமா பேசிட்டான். அப்படியாடா? ம். ஏன் பொண்டாட்டி ஏன் பணத்தையே திருடிட்டு என்னைய கேவலமா பேசுறா? அண்ணா, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? அனுதான். அனுனாலதான் நான் இன்னைக்கு குடிக்கிறேன். நானும் லட்சுமியால தண்டை குடிக்கிறேன். ஆமா அண்ணா, அண்ணா, நான் அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? வரிசையா அவ என்ன ஏமாத்திட்டே வரானே. நீ பாசம் மட்டும் தாண்டா வச்சிருந்த. நான் அவளை கடவுளாவே பார்த்தேன். கடைசியில என் காலை வாரி விட்டாள. ஆமாண்ணே, என்னென்னமோ சொல்றாங்க, அதனால நம்ப முடியல. நம்பாமலும் இருக்க முடியலண்ணே. டே பாடுறா, ராத்திரி இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணும்டா. இவளையும் காணோண்ணே. என்கிட்ட அவ பொய்ய தவிர வேற எதுவுமே பேச மாட்டேங்கிறாடா. அண்ணா, இவன் என்ன மதிக்கிறதே இல்லண்ணே. விடுறா. இல்லண்ணா, உன் முன்னாடி நான் குடிக்க மாட்டேன். போடா, குடுறா, குடி. மரியாதை ஒண்ணு வேண்டாம்டா, குடிடா. இப்ப நீ குடிக்கிறேன். குடி. குடிண்ணா, குடி. போதும்டா, எனக்கு போதும்டா, போதும்டா. அவளால நான் பட்ட அவஸ்தலாம் போதும். வேணாண்ணா, இவளுகளை தலைமுழுகிடலாம். நான் ஏற்கனவே அவளை தலைமுழுகிட்டேன்டா. நானும் தலைமுழுக தான் போறேன். அதை செய்டா, அதை செய். ஆமாண்ணே, இந்த பொம்பளைங்களே நம்ம வாழ்க்கையில வேணாண்ணே. வேண்டா. ஆமா, அவளுங்களாலதான் நம்ம வாழ்க்கைய பாழா போச்சு. நம்ம பழையபடி சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அப்படியே இருக்கலாம்டா. அப்படின்னா அண்ணா, நம்ம திரும்பி புலாச்சிக்கே போயிடலாம். ஆமாடா, ஆமா, அதான்டா சரி. நீ குடுறா, குடி, குடி, குடிடா. எனக்காக நீங்க குடிங்கண்ணே. நான் இருக்கேன்டா உனக்கு. அண்ணன் இருக்கேன்டா.
எத்தனை நாளைக்கு மறைக்க போறோம்னு தெரியல. திருட்டு தன்மா வந்து படுத்துட்டா எனக்கு தெரியாதாடி. தூங்கு, நிம்மதியா தூங்கு. உனக்கு இங்க தூங்குறதுக்கு இதான் கடைசி நாள். விடியட்டும், உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஒரு பத்தினி ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊரை சுத்திட்டு வரல, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்க. இருடி, நாளைக்கு காலையில வச்சுக்கிறேன். நான் கேட்கிற கேள்வியில நீ நாக்கு புடிங்கிட்டு சாகல நான் பாரு, உனக்கு முடிவு கட்டுறேன். ஏய், இருங்க. வாடி. என்ன விடுங்க. இனிமே இந்த வீட்ல உனக்கு இடம் இல்லடி. போ. இருங்க. மாமா என்ன பண்றீங்க? விடுங்க. ஏய், சீ, மாமா. வாடி. என்ன சத்தம்? உன்னை ஓடி. ஏய், லக்ஷ்மி ஏய், கிளம்புடி. ஓடி வெளியே. மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? ஐயோ அக்கா, எழுந்திருங்கக்கா. ஏய், இருங்க. அப்பா கிட்ட வராதீங்க. யாராவது கிட்ட வந்தீங்க அவ்வளவுதான். என்னடா நடந்தது? எதுவும் கேட்காதீங்க, சும்மா இருங்க. ஏய், வெளியே போடி. மாமா நான் என்னங்க தப்பு செஞ்சேன்? ஏய், எதுக்கு என்னடி உனக்கு தெரியாத மாதிரி உன்னை இருன்றல. அண்ணா, இருங்க. என்ன தப்பு செஞ்ச நான் கேக்குறேன். இவ என்ன தப்பு செஞ்சிருக்கான்னு கேளுங்க. ஏய், சொல்றீ வெற்றி. தப்பு தப்புன்னு சொல்றீங்களே, இது என்ன தப்பு பண்ண இப்போ? என்ன தப்பா? அது ஏன் வாயால சொல்றியா? டேய் லக்ஷ்மி என்னடா பண்ணா? என்ன ஆச்சு? எதுக்கு அவளை அடிக்கிற? தெரியல அத்தை, எதுக்கு அடிக்கிறாருன்னு தெரியல. நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏய், உன்னை வெளியே போ சொன்னல. என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. உன்னை கொல்லாம விட்டுனேன்னு சந்தோஷப்படு. போடி, வெளியே போ. எந்திரிச்சு வெளியே போடி. ஏடி சும்மா சொல்லுங்க. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன நடந்தது? எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க? இவளை எதுக்குடா வெளியே போக சொல்ற? இவன் என்ன தப்பு பண்ணா சொல்றா? அவகிட்டே கேளுங்கப்பா, சொல்லுவா. அவளுக்கு தான் தெரியலிக்கிறாளடா. அவளுக்கா தெரியாது? அவ உலகமாக நடிகப்பா. ராத்திரி எல்லாம் ஊரை சுத்திட்டு 12 மணிக்கு வந்து ஒண்ணும் தெரியாத மாதிரி தூங்குறா. என்னது? ராத்திரி 12 மணிக்கா? ஒரே ஒரு 12 மணி விஷயத்துக்கே இப்படி ஷாக் ஆகுறீங்களே? இந்த மாதிரி பல கதைங்க இருக்கு. அதையெல்லாம் சொன்னா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க. அவ்வளவு கேவலமானவ. அனு வா. ஐயோ, நான் ஏன் 12 மணிக்கு வந்தேன்? மனசு சரியில்லைங்க, அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கோயிலுக்கா? உங்க அப்பா திறந்து வச்சிருக்கானா ராத்திரி 12 மணிக்கு? என்னங்க சிவராத்திரிங்க, எல்லா கோயிலும் திறந்துதான் இருக்கும். எந்த கேட்டாலும் பொய்யா சொல்லிட்டு இருக்க. கோயிலுக்கு போனா நான் சொல்லட்டுமா? திருண்டு 50,000 எடுத்துட்டு போய் எந்த பாலிய குடிச்சு எவன் கூடயா சுத்திட்டு வந்திருக்கான். யார் தெரியுமா அவன்? அந்த டைரக்டர் கூட சுத்திட்டு வந்திருக்கான். ஐயோ, இது பாருங்க, உங்க நாக்கடிக்கு பேசுங்க சொல்லிட்டேன். தப்பா பேசாதீங்க, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. பெரிய கண்ணகி சாபம் விடுறியா? பண்றது வேசித்தனம். இது பத்திரி வேஷம் வரியா? அக்கா அக்கா, இதுக்கு மேல அக்காவை பத்தி ஒரு வார்த்தை பேசினா மரியாதை கெட்டு போயிடும். இவங்களை வீட்லயே வச்சுக்க கூடாதுல. வீட்ல இருந்தா எல்லாத்தையும் கெடுத்துருவாங்க. எனக்கு நைட் ஷிஃப்ட் வேலை வாங்கி கொடுத்து யார் கூட சுத்திட்டு இருக்கா இவ? சக்தி, இது பாரு, தேவையில்லாம அனுவ பத்தி தப்பா பேசாத சொல்லிட்டேன். ஏய், உன்னையும் தாண்டி நான் கேட்டேன். அதுக்காக தான் அவ பாஞ்சு வந்தா. எனத்துக்காக தான் துடிக்கும். நீ எப்படியோ அப்படிதான் அவளும் இருப்பா. நீ கெட்டு போய் நின்னது பத்தாதுன்னு அவளையும் கெடுத்து வச்சிட்டியே. டேய் சக்தி, இவங்க 2 பேரும் வீட்ல இருக்க கூடாது. ஏய் வாடி. ஏய் கிளம்பு. வெளிய போடி. இந்த வீட்ல இருக்க கூடாது. போக சொன்னா போக போறோம். அதுக்காக இப்படி அநியாயமா பழிய போடாதீங்க. ஏய், உன் வசனத்தை எல்லாம் உன் அணுவா ரசிச்சானே அந்த டைரக்டர், அவங்கிட்ட போய் சொல்லு. எங்க கிட்ட வேண்டாம். உன்னை பார்த்தாலே எனக்கு வாந்தி தாண்டி வருது. நடிக்க போய் நாசமானவளே. பாட்டின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கூட போய் குடிச்சு கூத்தரிச்சு வந்தியே. நீ அதுக்கு மேலேயும் போய் படி.
சொல்லாத. அக்காவை பத்தி அப்படி பேசாத. இங்க பாரு, இன்னொரு வார்த்தை ஏதாவது சொன்ன உன்னை நானே கொல்லுவேன். அனு, ஏய் அனு, இங்க பாரு. விடுங்கக்கா, என்னால முடியாது. உங்களை பத்தி இந்த ஆளு பேசிக்கிட்டே போவா நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஏய் நிறுத்து. ஏன் அந்த பேசிட்டு இருக்க? இல்லடா, நடிக்கிறாளுங்க, நாடகம் ஆடுறாளுங்க நம்ம கிட்ட நாடகம். அந்த டைரக்டர் ஏன் கிட்டயே உன்னை கரெக்ட் பண்ண போறேன்னு சொன்னால, அப்ப நானும் இவ்வளவு மாதிரி தான் ஆத்திரப்பட்டு அவனை அடிச்சு துரத்துன. மனசு கேட்காம இவளுக்கு போன் பண்ண. எடுத்தியாடி? நீ எடுக்கலையே. பொண்டாட்டி அவனை பத்தி தெரியாம போறாளேன்னு துடிச்சு போன. ஆனா நீ எல்லாமே தெரிஞ்சுதான் போயிருக்க. அங்க நீ குடிச்சிருக்க, அவனோட கூத்தடிச்சிருக்க, நடு ராத்திரியில வந்து படுத்திருக்க. அதுக்கப்புறம் நீ சும்மா இருந்தியா? உன் கள்ள காதலனோட, அதான் அந்த டைரக்டரோட பக்கத்துல இருக்கிற புருஷனுக்கு தெரியாம போன்ல பேசிருக்க. ஐயோ, நாங்க ரெண்டு பேரும் அன்னைக்கு எங்க இருந்தோம் தெரியுமா? அனு, பேசாதக்கா, பேசாம. அவங்க தப்புக்கு இவ துணை, இவ தப்புக்கு அவங்க துணை. அவங்க எப்படி இவளை விட்டு கொடுப்பாங்க? ஆமாண்டா, இவளுங்க புருஷங்களை ஏமாத்திட்டு வெளி ஆளுங்களோட சுத்தாளுங்க. இனிமே வீட்டுல இருக்க கூடாது. ஐயோ, அக்காவை பத்தி பேசுறது கேட்கறதுக்கு நான் ஜெயிலுக்கே போலாம். பேசாத. உன்னை இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, நான் பார்த்துட்டு நிக்கணுமா? பரவாயில்லடி, நான் வீட்டை விட்டு போறேன். ஐயோ, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அந்த பூவிதான். அவன் மட்டும் இப்ப உயிரோட இருந்தா நான் மறுபடியும் அவனை கொண்டு போட்டிருப்பேன். என்னடி சொல்ற? சொல்றேன், அந்த பூவி இப்ப உயிரோட இல்ல. நான் தான் கொன்னேன். நான் தான் அவனை அடிச்சு கொன்னேன். எனக்கும் பூவிக்கும் நடுவில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவனை நான் ரொம்ப நம்பினேன். அண்ணன் தங்கச்சிந்தா அவனை என்கிட்ட பழகினான். ஆனா அந்த நான் என்ன பண்ணா தெரியுமா?